அனைவருக்கும் வணக்கம். ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட், அதாவது இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் களஞ்சியம் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் ஏன் டவுன்லோட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, ரிமைனிங் எவ்வளோ பே பண்ணணும், இந்த வருஷத்துக்கான உங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ, உங்களுடைய கிராஸ் சேலரி எவ்வளோ, நீங்கள் என்ன ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ஐடி இருக்கும், நீங்கள் என்ன ரெஜிம் தேர்வு செஞ்சுருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் எந்த மாதம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபினான்சியல் இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுடைய கிராஸ் சேலரி கொடுத்துருப்பாங்க, அதாவது மார்ச் 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் உங்களுடைய கிராஸ் சேலரி இது. ஸோ நெக்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரியில் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து HRA அண்ட் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அண்ட் 80C அண்ட் 80C CED 1Bலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விவரங்கள்லாம் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓல்டு ரிஜிம் செலக்ட் பண்ணவங்களாம் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் என்ன கிராஸ் சேலரி, அதுக்கு எவ்வளோ ஐடி வரும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரிமைனிங் பே பண்ணுற மாதிரியா இருக்கும், அந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும். பாருங்க, இவங்களுக்கு டிசம்பர் வரைக்கும், அதாவது மார்ச் 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 30,106. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்த ஐடி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 25,321. ரிமைனிங் வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணுற மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 4,976. ஸோ இது வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஐடி கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ பே பண்ணுற மாதிரியா இருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌசரோட சர்ச் பேரில் IFHRMs அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் களஞ்சியம் ஹோம் TNTA அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே லாகின் கொடுத்துட்டு கீழே யூசர் டைப் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா IFHRMs ID 11 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய சர்வீசஸ் HR அண்ட் ஃபைனான்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, SRBO அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தெரியக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ், என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4வதா இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் இருக்கும் பாருங்க. ஸோ அது பக்கத்தில் ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல மந்த் கேட்டிருப்பாங்க. ஸோ மந்த் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் TEC போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு 2024 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு பக்கத்துல தெரியக்கூடிய சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ இங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க திரும்ப செலக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான ரெக்வஸ்ட் நம்பர், ப்ரோக்ராம் நேம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி 3 டைம் வந்து இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அவுட்புட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அவுட்புட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் வந்து HTML ஃபைலா வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 டிசம்பர் 2024 வரைக்கும் தான்
இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரியில வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயருக்கு அதுல நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, ரிமைனிங் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஐடியை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ரிஜிம் செலக்ட் பண்ணவங்களுக்கு, நியூ ரிஜிம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த விவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகல. ஸோ இங்கே ஒரு ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிம் வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த நியூ ரெஜிம் செலக்ட் பண்ண ஆசிரியர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு அப்டேஷனும் இன்னும் வரல. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பே ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்கம் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பாருங்க அதிகமாகவே பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து பாத்தீங்கன்னா 1000 மட்டும் பிடிக்க சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு மேல டாக்ஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டாக்ஸஸ் வந்து அதிகமாக வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த 2-3 மாசமா பாத்தீங்கன்னா எனக்கு 1000 ருபீஸ் தான் டிடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கான டாக்ஸஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த பேஜஸ் வந்துட்டு ஸோ இங்க தெரியக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.